தமிழ் தேசிய சித்தாந்தத்து மேல ஒரு அச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் இல்ல அவங்க ஒண்ணுமே இல்ல 1% தான் அதுக்கு மேல வளர மாட்டாங்க, 4 தான் அதுக்கு மேல வளர மாட்டாங்க, 6 தான் வளர மாட்டாங்க, 8 வரைக்கும் வந்தாச்சு. இப்ப ஒரு அச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப என்டிகே அந்த டைம்ல தமிழ்நாட்டுல ஒரு மாநிலத்துல 1% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி. அந்த கட்சியை பார்த்து இவங்களுக்கு ஏன் அவ்வளவு பயம் வருது? சோ அந்த ஐடியாலஜியை பார்த்து ஒரு பயம் இருக்கு. நம்ம இங்க திராவிடம்னு பேசிட்டு இருக்கோம், நம்மளால தமிழ்னு கூட சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னைக்கு உருவாகி எமர்ஜ் ஆகி வருது, தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது ஒரு பயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருக்கு. அதனுடைய தலைப்பே என்ன அப்படின்னா, ரூட் எடுக்கும் தலைகள் யாருக்கு என்ன வியூகம். அந்த கட்டுரையோட முகப்பு படத்திலேயே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. ஊடகங்களும் பொது ஊடகங்கள் அப்படின்னு நம்பப்படுற ஊடகங்கள் கூட இந்த எலெக்ஷனை 3 கார்னர் ஃபைட்டா தான் கட்டமைக்க பாக்குறாங்க. டிவிகே, எம்என்எம் இவங்க எல்லாம் நிஜமான மாற்று கிடையாது. அவங்க சும்மா ஒரு டெம்பரரி சர்க்கஸ் தான். சும்மா வருவாங்க, 2 எலெக்ஷன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் உருவாயிருச்சு. அந்த ஸ்பேஸ நிஜமான மாற்றத்துக்கான கட்சி கேப்சர் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் போலியான மாற்ற உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறது. சும்மா ஒரு கட்சிக்கு 10% ஓட்டு இருக்கு அப்படின்றதுக்காகவே டிவிகேன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அந்த 10% ஓட்டுக்கு அவன் தகுதியானவனான்னு நீங்க பாக்கணும். அப்படி ஒன்னும் அரசியலே பண்ணாம மக்களுக்காக எதுவும் சேவையே செய்யாம 10% ஓட்டு வாங்குறான்னா அது அசிங்கம். அது விஜய் தகுதியானவர் இல்லைன்னு அப்ப அர்த்தம். அதுக்கு இல்ல இல்லன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அப்படிதான் சொல்றேன். நெற்றிக்கண் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன், மூத்த ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் முழுசா 10 மாசம் கூட இல்லை. அதுக்குள்ள தமிழ்நாட்டுல வெறும் 3 முனை போட்டி தான் இருக்கு அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. முற்று முழுதாக சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஓரங்கட்ட பாக்குறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்லோ 2 முனை போட்டின்னு சொல்லலாம், இல்லைன்னா 4 முனை போட்டின்னு சொல்லலாம். நடுவுல 3 முனை போட்டி அப்படின்னு சொல்றது தவறு அப்படின்னு பாக்குறேன். இல்ல 2 முனை போட்டின்னா நீங்க எதை சொல்ல வரீங்க? அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. இல்ல 4 முனை போட்டின்னு சொன்னோம்னா ஓகே, டிவிகே என்டிகே அவங்களை கொண்டு வரணும். ஆனா இப்ப டிவிகேவை 3வது முனை அப்படின்னு சொல்லும் போது அப்ப டெஃபினட்டா நீங்க என்டிகேவையும் உள்ள கொண்டு வரணும். என்டிகேவுக்கு மட்டும் அந்த அங்கீகாரம் கொடுக்கலன்னா அது கரெக்டா இருக்காது. ஏன்னா ஃபேக்சுவலா நம்ம பார்க்கும்போது என்டிகே கிட்ட ப்ரூவன் ஓட்ஸ் இருக்கு. நிச்சயமா அவங்க நிறைய எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க, கடைசி 8% ஓட் வாங்கியிருக்காங்க. டிவிகேவுக்கு எவ்வளவு % ஓட்ஸ்ன்னு யாருக்கும் தெரியாது. சோ அப்ப ஃபேக்சுவலா உங்ககிட்ட டேட்டாவே இல்லாம நீங்களா அசியூம் பண்ணிக்கிறீங்க டிவிகேவுக்கு 10% ஓட்டுக்கு மேல இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் ஏன் அந்த 10க்கு மேல இருக்கும்னு அசியூம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றேன்னா, சிங்கிள் டிஜிட் ஓட்லாம் நாங்க கனெக்ட் பண்ண மாட்டோம், டபுள் டிஜிட்னு ஒரு புது ரூல் வேற நீங்க செட் பண்ணிருக்கீங்க. சோ அது என்ன ரூல்னு அது நமக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுல 8%ன்றதே பெரிய ஒரு நம்பர். சாதாரணமா இன்னைக்கு நிறைய சிறிய கட்சிகளுக்கு 2% ஓட்டு இருக்கு, 1% ஓட்டு இருக்கு. அந்த கட்சிகளை கூட்டணி கொண்டு வரதுக்கு எவ்வளவு பேரம் பேசுறாங்க, திரைக்கு முன்னாடி என்னென்ன பேச்சுகள் நடக்குது, பின்னாடி என்ன பேச்சுகள் நடக்குது, பணம் எவ்வளவு கைமாறுது, இதெல்லாம் பார்க்கும்போது 8% அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த மற்ற சாதாரண சிறிய கட்சிகளை விட 4-5 மடங்கு அதிகமான ஓட்ஸ். அதை சும்மா சாதாரணமா நாங்க டபுள் டிஜிட்டா இருந்தா மட்டும்தான் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், சிங்கிள் டிஜிட்டா நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு பிடிச்ச ரூல்ஸை நீங்க போட்டுக்க முடியாது. எலெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் வழியா பார்த்தோம்னா 8%ன்றது பெரிய விஷயம். 10ல் ஒருத்தர் என்டிகேவுக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு, ஓட் போடுறாரு. சோ அதனால கண்டிப்பா இது ஒன்லோ 2 முனை போட்டின்னு சொல்லலாம். இல்ல டிவிகேவை உள்ள கொண்டு வரும்னு நினைச்சா அது ஒரு 4 முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நாம் தமிழரையும் சேர்த்துதான் சொல்லணும். ஆனா ஏன் ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்தளவுல என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப தமிழ் தேசிய சித்தாந்தத்து மேல ஒரு அச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஒரு பாயிண்ட் வரைக்கும் இல்ல அவங்க ஒண்ணுமே இல்ல 1% தான் அதுக்கு மேல வளர மாட்டாங்க, 4 தான் அதுக்கு மேல வளர மாட்டாங்க, 6 தான் வளர மாட்டாங்க, 8 வரைக்கும் வந்தாச்சு. இப்ப ஒரு அச்சம் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இப்ப யூஎஸ்ல எடுத்துப்போம், கருப்பின மக்கள் போராடி அவங்களும் பவர்ஃபுல் ஆகும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்காது இல்லையா? சோ அவங்க நம்ம இன்னைக்கு நிறைய பவர்ஸ் என்ஜாய் பண்றோம்,
மேல உட்கார்ந்துருக்கோம், நம்மளோட பவரை இவங்க சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்ற கோபம் வருது. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனா தான் இன்னைக்கு நான் பாக்குறேன். அதான் இப்ப அந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன், 2 இடத்துல சொல்லியிருக்கேன். இப்ப வைகோ அவர்களோட அந்த பழைய வீடியோ தான் நம்ம கூட பார்த்திருக்கோம். 2016 அவர் பேசும்போது ஏறக்குறைய அந்த காலகட்டத்துல பேசும்போது என்டிகேவுக்கு ஏறக்குறைய 1% ஓட்டு தான். அப்ப அவர் அவ்வளவு கோவப்படுறாரு ஒரு பிரஸ் மீட்ல. பப்ளிக்கா பேசும்போது திராவிட கட்சிகள் நமக்குள்ள என்ன வேணாலும் பிரச்சனைகள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சுப்போம். முதல்ல இப்ப தமிழ் தேசியம்னு பேசிட்டு நிறைய பேர் வராங்க, அவங்க நம்ம டீல் பண்ணுவோன்றாரு. நீங்க பாஜக எதிர்ப்பு அரசியல் பேசுறீங்க, பாஜக சென்ட்ரல் அவ்வளவு பெரிய ஃபோர்ஸா இருக்காங்க, நீங்க அவங்களுக்கு எதிராக அரசியல் பண்றீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. 200-300 சீட் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி. என்டிகே அந்த டைம்ல தமிழ்நாட்டுல ஒரு மாநிலத்துல 1% ஓட்டு வாங்கின ஒரு கட்சி. அந்த கட்சியை பார்த்து இவங்களுக்கு ஏன் அவ்வளவு பயம் வருது? சோ அந்த ஐடியாலஜியை பார்த்து ஒரு பயம் இருக்கு. நம்ம இங்க திராவிடம்னு பேசிட்டு இருக்கோம், நம்மளால தமிழ்னு கூட சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் தேசிய கட்சி இன்னைக்கு உருவாகி எமர்ஜ் ஆகி வருது, தமிழ் மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அது ஒரு பயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்துது. ஸோ அதை சேலஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி விரக்தியில சில விஷயங்களை பேசிக்கிறாங்க. என்னை பொறுத்தளவுல உங்களுக்கு பிஜேபியை பிடிக்கலாம், டிஎம்கேவை பிடிக்கலாம், பட் பேசிக்கா சில ஃபேக்டை உள்வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா நீங்க ஒரு ஃபேக்டை சொல்றீங்கன்னா அதை நான் கொஞ்சம் பேலன்ஸ்டா உள்வாங்கணும். சொன்ன உடனே இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் பேசும்போது ஒரு இன்டர்வியூல சூப்பரா பேசியிருப்பாரு. இப்ப என்டிகே ஃப்ரெஞ்ச் பார்ட்டின்னு இருப்பாரு, தந்தி டிவில பேசும்போது. உடனே ஹரிகரன் என்ன சொல்லுவாரு, 8% ஓட்டு வாங்கியிருக்காங்களே, 8% ஓட்டு வாங்கலாம் ஃப்ரெஞ்சு தான் அப்படின்றாரு. எனக்கு பிடிக்கல ஃப்ரெஞ்சு தான், நீ 8 வாங்கிக்க 16 வாங்கிக்க, எனக்கு பிடிக்கலன்னா நீ ஃப்ரெஞ்சு தான்றதான் பாயிண்ட். அப்படி இருக்க கூடாதுல்ல, அப்ஜெக்டிவா நம்ம இருக்கணும். ஃப்ரிஞ்சுன்ற வார்த்தைக்கு டெஃபினிஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க ஒரு 0.2% ஓட்டு வாங்குற கட்சியா இருந்தா ஃப்ரிஞ்சுன்னு சொல்லலாம். நான் சொல்றது 0.2 கூட இல்ல, 0.2% வாங்குற கட்சியா இருந்தா ஃப்ரிஞ்சுன்னு சொல்லலாம். ஒரு 5-6% வாங்கினா கூட ஃப்ரிஞ்ச் இல்ல, அதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ். அது அப்ப என்ன கம்யூனிஸ்டுகள்லாம் ஃப்ரிஞ்சா என்ன, கரெக்ட், விசிகே ஃப்ரிஞ்சா என்ன? அதனால ஆனா அவருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கலன்னா அவன் ஃப்ரிஞ்சு தான். டெஃபினிஷன்லாம் நான் வச்சுப்பேன் டெஃபினிஷன் அப்படின்றது, எனக்கு பிடிக்கல. ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் என்னோட ஈகோல இருந்து நான் பேசக்கூடாது. அப்கோர்ஸ் எனக்கு என்டிகேவை பிடிக்காதுங்க, பட் கண்டிப்பா அவங்க 8% ஓட்டு வாங்கிட்டாங்க, அது பெரிய விஷயம் தாங்கன்னு பேசிட்டு போலாம். அது ஓகே, கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கான்னு அர்த்தம். ஓவரா விருப்பம் இருக்கும்போது ஒருத்தன் ஒண்ணு சொல்றான்னா அதை காது கொடுத்து கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்லை, உடனே அது தட்டி கழிக்கணும்னு ஒரு இது இருக்கு பாருங்க. அது இதுல இருந்து தான் வருது. நம்ம கிட்ட நீங்க அதிகாரம் இருக்கு, கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருக்கோம், அந்த அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ணும்போது எனக்கு பட்டுன்னு கோவம் வருது. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி வைகோ 2016-17 காலகட்டத்துல ஒரு விஷயத்த அழுத்தமா சொன்னாரு. திராவிட கட்சிகள் உங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டுக்கோங்க, அதையெல்லாம் தேர்தல்ல வச்சுக்கோங்க, இப்ப பொது எதிரி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப திராவிட கட்சிகளுக்கு நாம் தமிழர் கட்சி மேல ஒரு வெறுப்பு இருக்கு, பயம் இருக்கு, இத கூட புரிஞ்சுக்க முடியுது. திராவிட கட்சிகளின் ஆதரவாளர்களான குணசேகரன், அதன் பிறகு சவுக்கு சங்கர், இவங்க எல்லாம் 3 கார்னர் ஃபைட் அப்படின்னு சொல்றத இதன் அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு த்ரெட்டா இருக்கு. ஆனா இன்றைக்கு ஜூனியர் விகடன்ல ஒரு ஆர்டிகல் வெளியாகி இருக்கு. அதனுடைய தலைப்பே என்ன அப்படின்னா, ரூட் எடுக்கும் தலைகள் யாருக்கு என்ன வியூகம். அந்த கட்டுரையோட முகப்பு படத்திலேயே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் மட்டும்தான் இருக்கிறாரு. ஊடகங்களும், பொது ஊடகங்கள் அப்படின்னு நம்பப்படுற ஊடகங்கள் கூட இந்த எலெக்ஷனை 3 கார்னர் ஃபைட்டா தான் கட்டமைக்க பாக்குறாங்க. 1-2னா பரவாயில்ல, ஏதோ எதர்ச்சியா நடக்குது, அவங்களுடைய சார்பு நிலையில நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இப்படிதான் இயங்குறாங்க. அப்படிங்கிற போது திட்டமிட்டே நாம் தமிழர் கட்சியை மொத்தமா புறக்கணிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ? இப்ப நான் பார்த்த அளவுல தமிழ்நாட்டுல மாற்றத்துக்குன்னு இப்போ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு விருப்பம் ஒரு செக்ஷன் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், வேற புது அரசியல் சக்தி இருந்தா பெட்டர் அப்படின்ற பார்வை மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. போன எலெக்ஷன்ல பார்க்கும்போது இவங்க பிஜேபி 8% ஓட்டு வாங்குறாங்க, 10% ஓட்டு வாங்குறாங்க. ஆமா, பிஎம்கே இந்த அலையன்ஸ் பார்த்தோம்னா ஏறக்குறைய 18% வாங்குறாங்களா. என்டிஏ அலையன்ஸ் 18 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன், 18 என்னமோ வாங்குறாங்க. என்டிகே ஒரு 8% வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா 2 திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இப்ப கிரியேட் ஆகுது. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஏடிஎம்கேயோட போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் அவங்க ஆக்குபை பண்ண மாட்டாங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, திராவிடம் ஒரு வீழ்ச்சியில இருக்கு. குறிப்பா 2 திராவிட கட்சிகள்ல அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்காங்க இப்ப. சரி, சோ இப்ப மாற்று அப்படின்ற அந்த ஸ்பேஸ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பேஸ என்டிகே மாதிரியான ஒரு கட்சி கேப்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தமிழ் தேசியம் பிடிச்சிடக்கூடாது அந்த இடத்த. ஆமா,
2019 கமல் வர்றாரு. அவரு அந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்றாரு, ஓரளவுக்கு அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்றாரு, மீடியா அவருக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இந்த எலெக்ஷன்ல டிவிக்கே வராங்க. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, டிவிகே எம்என்எம் இவங்க எல்லாம் நிஜமான மாற்று கிடையாது. அவங்க சும்மா ஒரு டெம்பரரி சர்க்கஸ் தான். அது சும்மா வருவாங்க, 2 எலெக்ஷன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் உருவாயிருச்சு. அந்த ஸ்பேஸ நிஜமான மாற்றத்துக்கான கட்சி கேப்சர் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் போலியான மாற்ற உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறது. இல்ல, அதைத்தான் கேக்குறேன். அத திராவிட கட்சிகள் முன்னெடுத்தா கூட புரிஞ்சுக்க முடியும். அவங்க எல்லாம் வந்து அரசியல் எதிரிகள் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். ஆனா பொதுவா இருக்கிற ஊடகங்கள் கூட ஏன் புறக்கணிக்கணும்னு கேக்குறேன். நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, உங்களோட பார்வை என்ன அப்படின்னு கேக்குறேன். திராவிட கட்சிகளை பொறுத்தளவுல அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் மேலேயும் நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ இப்ப ஜென்ரலாவே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவை பாதிக்கக்கூடிய விஷயங்களை பெருசா ஊடகங்கள் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டுல. மோஸ்ட்லி ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கிறாங்கன்னா அது திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும், பாதிப்பு ஏற்படுத்தாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்க பண்ணுவாங்க. இப்ப விஜய்க்கு நிறைய ஹைப் கொடுக்கறது திமுகவுக்கு அட்வான்டேஜ். விஜய் ஓட்ட நிறைய பிரிச்சாருன்னா அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் அது ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில விஜய்க்கு அவங்க பெரிய ஹைப் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்வேன்னா, என்டிகே நிறைய ஓட்ஸ் வாங்கினாலுமே டிஎம்கேவுக்கு நல்லதுதான். இந்த பத்திரிகையாளர்கள்லாம் கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு திமுக தான் ஜெயிக்கணும், நீங்க திமுகவோட சேனல்ல தான் ஒர்க் பண்றீங்க, திமுக ஆதரவு சேனல்ல தான் ஒர்க் பண்றீங்க. சோ தாராளமா நீங்க என்டிகேவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அப்படி இருந்தாலுமே கூட, திமுகவுக்கு லாபகரமா இருந்தாலுமே கூட அவங்க என்டிகேவை என்டர்டைன் பண்ண அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. சரி, இது பரவாயில்ல, திமுக ஜெயிக்கிறதுக்கு இவங்க இந்த எலெக்ஷன்ல ஏதோ ஒரு வகையில மறைமுகமாவோ ஏதோ வெளிப்படையாவோ உதவியா இருந்தாலுமே கூட அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. என்னாலும் நான் கிரெடிட்டே கொடுக்க மாட்டேன். நீ யோசிச்சு பாருங்க, என்டிகே ஒரு 10% ஓட்டு வாங்குச்சுன்னா யாருக்கு நல்லது? நிச்சயமா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். அப்ப நீங்க சந்தோஷம் தானே பண்ணும். ஆமா, ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு செதறிச்சு அப்படின்னா அது திமுகவிற்கு தான் லாபமா இருக்கும். லாபம் கண்டிப்பா. ஆனா அவங்க அந்த மாதிரி அப்ஜெக்டிவா அதை பாக்குறதுக்கான மனசு அவங்களுக்கு இல்ல. அவங்களை பொறுத்த அளவுல தமிழ் தேசியம் அப்படின்னாலே அவங்களுக்கு காதுல டக்குன்னு ஒரு இரிட்டேஷன். அப்படி பார்த்தா விஜயும் கூட தான் தமிழ் தேசியத்தை ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் த்ரெட்னிங் கிடையாதா? விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னு நான் பாக்குறேன்னா, அவரு தமிழ் தேசியத்துக்கு பெரிய ஒரு நெகட்டிவா தான் அவர் இருக்காரு. ஏன்னா இப்ப திராவிடம்னு அவர் சொன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனா திராவிடமும் தமிழ் தேசியம்னு சொல்றாருன்னா ரெண்டும் ஒண்ணுன்ற. ஓகே, நீங்க திராவிடம்னு சொல்லும் போது உங்களோட ஸ்டாண்டர்ட் நீங்க ஸ்டடி ஆக்கிட்டீங்க, ரைட், நான் எதிரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா திராவிடமும் தமிழ் தேசியம்னா நீங்க தமிழ் தேசியத்தை டைலூட் ஆக்குறீங்க, தமிழ் தேசியத்தை திராவிடத்தோட சேர்க்கிறீங்க நீங்க. கரெக்ட். அது இன்னும் ஆபத்தான விஷயம். சோ அதனால விஜய் அவர்களை பொறுத்தளவுல விஜய் அவர்கள் எல்லாத்துலயுமே எல்லா வகைகள்லயுமே இந்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த எலெக்ஷன்ல மட்டும் விஜய் இல்லாம இருந்திருந்தாருன்னா டிஎம்கே இப்ப ஜெயிச்சிரும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மூடே இருந்திருக்காது. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல விஜய் தான் டிஎம்கேவோட பிக்கெஸ்ட் அசெட். நான் சொல்லுவேன், ஈவன் பிஜேபி கூட இல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி தான் திமுகவோட பிக்கெஸ்ட் அசெட். அவங்கள பொறுத்தளவுல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி திமுகவுக்கு வேற அரசியலே கிடையாது. இன்னைக்கு திமுக செய்த சாதனைகளை வச்சு அவங்க ஓட்டு கேட்க முடியாது. பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற ஒரே விஷயத்தை காட்டி தான் ஓட்டு கேட்க முடியும். நீங்க எனக்கு ஓட்டு போடலாம், அவன் வந்துருவான், அவன் வரக்கூடாதான் எனக்கு ஓட்டு போடுங்க, அதுதான் லாஜிக். நான் பெருசா நல்லது பண்ணிருக்கேன் அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதையும் தாண்டி திமுகவுக்கு பாஜகவை விட பெரிய அசட்டா யார் இருக்காங்கன்னா விஜய் தான் இருக்காங்க. டிவிகே சாலிடா ஒரு 10% வரைக்கும் ஓட்ட பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய ஒரு தலைவலி. இவ்வளவு ஒரு நல்ல சர்வீஸ விஜய் ஃப்ரீயா பண்றாரான்னு நமக்கு தெரியல. சரி, ஓகே. இப்ப 2016 தேர்தல்ல இருந்து கடைசியா நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் எல்லா தேர்தல்லையும் போட்டி போட்டு 8 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் பெற்று இருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத, தன்னுடைய வாக்கு வங்கிய நிரூபிக்காத விஜய எப்படி இவங்க ஒரு போட்டியா செட் பண்றாங்க? எந்த நம்பிக்கையில செட் பண்றாங்க? இல்ல ஒருவேளை இதுவும் விஜயோட தேர்தல் வியூக வகுப்பாளர்களோட நாடகங்கள் தானா? இவரை வந்து ஒரு போட்டியாளரா காட்டி இவர் தான் உண்மையான மாற்று அப்படின்னு மக்களை நம்ப வைக்க பாக்குறாங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, விஜய் கையில அரசியல் இல்ல. இப்ப என்ன பொறுத்தளவுல ஒரு அரசியலை முன்னெடுத்து களத்துல இறங்கி போராட்டங்கள் பண்ணி மக்களோட நின்று நீங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சியா ஊடகங்களால ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறீங்கன்னா அது நல்ல விஷயம் தான். அதுக்கு உங்களுக்கு தகுதி உண்டு.
கிரெடிட் எடுத்துக்கிறீங்க, நல்ல விஷயங்கள் பண்றீங்க, நல்ல விதமான ஒரு ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு கிடைக்குது, எனக்கு ஏத்துக்க முடியுது. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, அரசியல் ரீதியா எந்த செயல்பாடுலயுமே நீங்க ஈடுபடல. இல்ல, அவர்தான் இந்த பரந்தூருக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 4 தடவை வந்துட்டாருன்னு வச்சுக்கோமே, ஒரு 2 வருஷத்துல 4 தடவை வெளில வந்துட்டாரு. அப்புறம் சரி ஒரு 4 நாள் வேலை பார்த்திருக்காரு, மீதி நாள்லாம் இல்ல, அவங்களோட மிகப்பெரிய அரசியல் செயல்பாடா அவங்க இதைத்தான் குறிப்பிடுறாங்க. பரந்தூருக்கு நேரடியா போனாரு, அதை நீங்க பாக்கலையா? இப்ப கூட செயற்குழு கூட்டத்துல பரந்தூருக்காக தீர்மானம் போட்டு இருக்கிறாரு, நானே மக்களை கூட்டிக்கிட்டு சட்டமன்றத்துக்கு வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு முதலமைச்சருக்கு எச்சரிக்கை எல்லாம் விட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் ஒரு அரசியல் செயல்பாடா நீங்க ஒரு 4-5 அரசியல் செயல்பாடுகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீங்க ஒரு பேசு பொருளா இருக்கீங்க. இந்த 4-5 அரசியல் செயல்பாடுகளா நீங்க பேசு பொருளா இல்ல. நீங்க எப்படி பேசு பொருளா இருக்கீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு 20% ஓட்டு இருக்கு, 10% ஓட்டு இருக்கு, 25% ஓட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. எந்த அடிப்படையில இதை பேசுறாங்கன்னா, இந்த கருத்து கணிப்பு அதை சொல்லுது, அந்த கருத்து கணிப்பு அதை சொல்லுது. இப்ப ரீசெண்டா கூட ஏதோ லைலா கருத்து கணிப்பு வந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்க. 77% சம்திங் ஏதோ எடுத்திருந்தாரு. ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் எல்லாம் அவர் எடுக்கிறாரு. சோ இதெல்லாமே என்னன்னா ஆர்டிபிஷியலா, செயற்கையா டிவிக்கே அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகளும் சரி, அனலிஸ்டுகளும் சரி, அவங்க செயற்கையா ஒரு இமேஜை வந்து விஜய்க்கு வந்து கொடுக்குறாங்க. விஜயோட ஆக்சுவல் ஒர்த் என்ன அப்படின்றது 26ல தான் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே இவங்க விஜய்க்கு பெரிய ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க. என்னாலையும் கணிக்க முடியாது, உங்களாலையும் கணிக்க முடியாது. எலெக்ஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, டீசென்டான ஒரு ஆளா இருந்தோம்னா 26க்கு நம்ம பாத்துக்கலாம் சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகணும். பட் அதை தாண்டி ஏகப்பட்ட பேச்சு பேசுறாங்க. அது போக இவர் இந்த கூட்டணிக்கு போவாரா, அந்த கூட்டணிக்கு போவாரா, அவர் கூட்டணிக்கு எதுக்கும் போக மாட்டாரு. இது பேசிக்கான லாஜிக். ஒண்ணு பிராக்டிக்கலா அவர் கூட்டணிக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்று அரசியல் சக்தின்ற அந்த இமேஜ் உடஞ்சு போயிடும். யங்ஸ்டர்ஸ் மத்தியில உங்களோட இமேஜ் உடஞ்சு போயிடும், ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜ் உடஞ்சிடும். நீங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இப்போ இபிஎஸ் அவர்களோட ஜூனியர் பார்ட்னரா மாறிடுவீங்க. பிளஸ் உங்ககிட்ட ஓட்ஸ் இல்ல, ப்ரூவன் ஓட் ஷேர் இல்லைனாலே நீங்க பேச முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க தனியா தான் போய் ஆகணும். பட் அதையும் உட்காந்து 2 வருஷமா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை பேசி 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 விஜய் அப்படின்ற ஒரு பொலிட்டீஷியனை உருவாக்குறாங்க. எந்த ஒரு அரசியல் செயல்பாடும் இல்லாத ஒரு அரசியல்வாதிய வெறும் மீடியா ஹைப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு போட்டியாளரா காட்டுறாங்கன்னு சொல்றீங்க, புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதுல புரியாத ஒரே விடயம் என்ன அப்படின்னா, நீங்களே கூட அதை சுட்டி காட்டி பேசுனீங்க, அண்ணன் சீமானுடைய வாக்கு வங்கி 8 விழுக்காடு, அது வெறும் சிங்கிள் டிஜிட் தான், அது எல்லாம் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல விஜய்க்கு மட்டும் எப்படி டபுள் டிஜிட் வரும்னு இவங்க முடிவு பண்ணாங்க? அவர் எப்படி ஒரு போட்டியாளரா கன்சிடர் பண்றாங்க? உண்மையிலேயே சிங்கிள் டிஜிட் ஓட்டுக்கு எந்த வேல்யூவும் இல்லையா? இது ரொம்ப அன்சைன்டிபிக்கான ஒரு அப்ரோச். இது முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கிறீங்க, சிங்கிள் டிஜிட்லாம் நாங்க கால்குலேட் பண்ண மாட்டோம், அதெல்லாம் சும்மா அப்படியே லைட்டா அப்படி தட்டி விட்டு போறீங்க. ரெண்டாவது விஜயை தூக்கி நீங்க 3வது முனையில வைக்கிறீங்க. அப்ப நீங்களும் அசியூம் பண்ணிக்கிற விஷயம் என்ன, விஜய்க்கு டபுள் டிஜிட்டுக்கு மேல ஓட்ஸ் இருக்குன்னு. அதான் எப்படி டிசைட் பண்ணாங்க? சோ அதான் அதை எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா, அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில தான் டிசைட் பண்றாங்க. இன்னொன்னு தமிழ் தேசியத்தின் மீதான வெறுப்பிலும் டிசைட் பண்றாங்க. உண்மை அதுதான். பிரசாந்த் கிஷோர் மாதிரிதான், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சதாண்டா சட்டம், 3வது அணி இவங்க தான்டா அப்படின்னு செட் பண்றாங்க. அதுக்கு அதை பேக் பண்றதுக்கான டேட்டா கிடையாது. நீங்க சும்மா அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் வச்சு அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யானதுக்கு உதாரணங்கள் நம்ம ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். இந்த ஓட்டர், சி ஓட்டர், அது இதெல்லாம் ஏகப்பட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு தப்பா போயிருக்குது. ஸோ அதனால என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, விஜய்க்கு ஒன்றும் 10-15% ஓட்லாம் இருக்காதுன்றதான் என்னோட நம்பிக்கை. பட் இருந்தாலும் ஒரு சேஃப் சைட்ல இருக்கலான்றதுக்காக 5-10% நான் சொல்லுவேன். ஏன் நாம பெரிய நம்பர் இருக்காதுன்னு நான் சொல்றேன்னா, என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, அரசியலுக்கும் சொசைட்டிக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஓகே, சொசைட்டில பிரச்சனை வந்ததுன்னா அது அரசியல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அதே மாதிரி அரசியல் கட்சிகள் இங்க சொசைட்டில கூடிய கலை யதார்த்தம் இருக்கு இல்லையா, அதை ஏதோ ஒரு வகையில டச் பண்ணணும். டச் பண்ணாதான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் தவறான ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டேன்னா அது நாளைக்கு எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இங்க நிறைய மக்கள் டைரக்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட கனெக்ட் ஆயிருக்காங்க. இப்ப மைனாரிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர உஷாரா இருக்காங்கல்ல, நம்ம வந்து என்னாலும் பிஜேபி விடக்கூடாதுன்னு. அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு தேவை இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன்னா சில தேவையின் அடிப்படையில் தான் போடுவேன். நான் பாட்டுக்கு சும்மா ஒன்னும் கண்ணை மூடிட்டுலாம் போய் ஓட்டு போட மாட்டேன். ஒவ்வொருத்தனுக்கு ஒரு தேவை. நிச்சயமா. சோ நீங்க அவனோட ஓட்டிங் ஸ்டைல நீங்க மாத்தணும்னா ஏதோ ஒரு வகையில நீங்க அவனை டச் பண்ணணும். அவனோட லைஃபை பாதிக்கிற மாதிரியான விஷயத்த நீங்க பண்ணணும். பண்ணும்போது அவன் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு ஓட்டு போடணும். அரசியல் மாற்றம்லாம் அப்படிதான் அதுக்கு முன்னாடி நடந்தது.
அந்த மாதிரியான விஷயங்களை விஜய் பண்ணல. விஜயை பொறுத்தளவுல சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, யங்ஸ்டர்ஸ் மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஆட்களா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களை பாதிக்காது. ஏன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸை சார்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணாது. எப்படியா அப்பா எனக்கு காசு கொடுக்க போறாரு, ஒரு 24-25 வரைக்கும் கூட சில சமயம் அந்த மாதிரி இருக்கும். வயசாக நம்ம சொசைட்டில கூடிய பிரச்சனைகள் என்னையும் அஃபெக்ட் பண்ணும், கரண்ட் பில் என்னையும் அஃபெக்ட் பண்ணுன்றதெல்லாம் அப்புறம் வயசாக தான் நமக்கு புரியும். அதே மாதிரி நீங்க ஒரு மிடில் கிளாஸா இருக்கீங்க, ஐடி எம்ப்ளாயியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. எனக்கு விஜய் ஒரு நல்ல டான்சர், நல்ல ஒரு ஆக்டர், பிடிக்கும், நான் ஓட்டு போடுவேன். அதனால என்ன லாபம் அதெல்லாம் நான் யோசிக்காம நான் ஓட்டு போடக்கூடிய அந்த பிரிவிலேஜ் எனக்கு அப்ப இருக்கும். பட் நார்மலா ஒரு 80% ஓட்டர்ஸுக்கு இந்த சிக்கல்கள்லாம் இருக்கும். அதனாலதான் கமலஹாசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டிஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு, கிராமங்கள்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. அது காரணம் என்னன்னா கிராமத்து மக்களோட அவரால் கனெக்டே பண்ண முடியாது, அவரோட பொலிட்டிக்ஸ் அங்க போயே சேராது. ஓகே, சிட்டிஸை பொறுத்தளவுல கமலஹாசன் வெரி நைஸ் இன்டெலெக்சுவல், நல்லா பேசுறாரு. ஆனா கமலஹாசனை விட விஜய் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டாரும் கூட இல்ல. ஒருவேளை அடுத்த ஒரு 8 மாசத்துல அவருடைய அரசியல் செயல்பாடுகள் கிராமத்திற்கு போய் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், கமலஹாசன் அவர்களை விட இவர் பெரிய ஸ்டார் தான். ஆனா இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட்டர்ஸ் அவங்க பிடிச்ச மாதிரி ஓட்டு போட முடியாது. ஏதோ ஒரு வகையில இந்த திராவிட சிஸ்டமோட அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. புரியுது. அப்படி கனெக்ட் ஆயிருக்கிறனாலதான் என்டிகேவால கூட இவ்வளவு சீக்கிரம் வளர முடியல. நீங்க என்னதான் கன்வின்ஸ் பண்ணாலும் எல்லாம் கரெக்ட் தான், நான் ஓட் போடும்போது நான் இங்கதான் போடுவோம். ஏன்னா இவன் லைஃப் அதோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடையோட, இங்க இருக்கக்கூடிய அந்த அரசு நிர்வாகத்தோட, ஸ்கூல்ஸோட, அரசு கொடுக்கிற சலுகைகளோட, 1000 ரூபாவோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால அவன் ஈஸியா அவனோட ப்ரிஃபரன்ஸை மாத்த மாட்டான். சாதாரண ஆளை பொறுத்தளவுல அரசியல் மாற்றம் வேணும்னு நம்ம சொல்றோம்ல, அந்த மாற்றம் என்ன எப்படி இம்பாக்ட் பண்ணு அவன் யோசிப்பான். இப்ப ஏதோ 1000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ சில விஷயங்கள் வருது, இதெல்லாம் நம்ம இழக்கணுமா, ரிஸ்க் எடுக்கணுமா, இங்க இருக்க கவுன்சில் வச்சு சில விஷயங்கள் பண்றோம், அப்படி அந்த ஆங்கிள் தான் யோசிப்பாங்க. அதனாலதான் நீங்க 8 வருஷம் அரசியல் பண்ணியும் பெருசா அவங்களால 8% மேல போக முடியல. 8% பெரிய குரோத் தான், அது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. பட் நீங்க எதிர்பார்த்தது இன்னும் அதிகமா இருந்திருக்கும், ஒரு 20% நேரத்துக்கு வந்திருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. அதான் நடக்கல. இப்ப விஜய் அவர்களை பொறுத்தளவுல அவர் மேபி அவர் கிராமத்து மக்களையும் டார்கெட் பண்ணலாம். ஆனா அவனுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கு. அவன் ஒரு ரிஸ்க நம்ம எடுக்கணுமா, ஒரு சிட்டில வாழக்கூடியவன் எடுக்கிற மாதிரி இவனால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா சிட்டில வாழக்கூடியவன் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவன் கம்ஃபர்டபுளா வாழ்ந்துட்டு இருக்கான். இவனுக்கு சிக்கல் இருக்கு, அதனால யோசிச்சுதான் பண்ணுவான். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, ஒருத்தர் பிரபலமா இருக்கார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவருக்கு ஏகப்பட்ட ஓட்ஸ் நம்ம நம்ப முடியாது. டபுள் டிஜிட்ல ஓட்டு நம்ப முடியாது. அது மீடியால சும்மா எதையாவது நம்ம பேசிட்டு இருக்கலாம். பட் கிரவுண்ட்ல எலெக்ஷன் பொலிட்டிக்ஸ் எல்லாமே சயின்ஸ். மாற்றம் வருதுன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து இந்த சிஸ்டம் மேல மக்களுக்கு கம்ப்ளீட்டா நம்பிக்கை போனாதான் மாற்றம் ஏற்படும். இல்லைன்னா நீங்க முட்டி மோதி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிராப் பண்ணி தான் ஓட்ஸ் எடுக்கணும். அதனால எனக்கு என்னமோ பெரிய ஸ்வீப் பண்ணுவாரு, 15% ஓட்லாம் வாங்கிடுவாரு நம்பிக்கை இல்லை. சேஃபா இருக்கிறதுக்காக 5 to 10 நம்ம சொல்லலாம். ஆக்சுவலா அந்த 5% ஓட்டு தான் இந்த, ஏன்னா 5% ஓட்டு ஏன் சொல்றேன்னா, ஒரு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த மாற்று வேணும்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த செக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஒரு 5-10% ஓட்டு அவங்க இருப்பாங்க. அதை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதை தாண்டி சாலிடா ஒவ்வொரு ஓட் பேஸ்ல போய் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, அந்த ஓட்ஸ் நீங்க ஈஸியா அசைய முடியாது. அது சாலிடா உட்கார்ந்துருக்கும். எறும்பு ஊற கல்லும் தேயுன்ற மாதிரி அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வரணும். அதை ஈஸியா நடக்காது. திடீர்னு சில பாயிண்ட்ல பட்டுன்னு திரும்பிடும். அது சில காலகட்டங்கள்ல இப்ப டிஎம்கே பட்டுன்னு பவருக்கு ஒரு பாயிண்ட், ஒரு 10 இயர்ஸ்ல பார்த்தோன்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி டெல்லியில அதே மாதிரி பட்டுன்னு ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஏற்படுது, பஞ்சாப்ல பண்றாங்க. சில நேரங்கள்ல அந்த மாதிரி நடக்கும். பட் மெஜாரிட்டி டைம்ல பார்த்தோம்னா சேஞ்ச் ரொம்ப ஸ்லோவா தான் நடக்கும். ஓகேண்ணா, இப்ப இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் தான் சொன்னாரு, ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 35 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சிருக்கணும். நாம் தமிழர் கட்சியால தனித்து போட்டி போட்டு அவ்வளவு விழுக்காடு வாக்குகளை வாங்க முடியுமா? அதனால தான் சொல்றோம், அதை ஒரு போட்டியாகவோ அதை ஒரு முனையாகவோ கருத முடியாது. மற்ற 3 கட்சிகளை எடுத்துக்கிட்டா திமுக, அதிமுக, தவேக எல்லாருமே கூட்டணி வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் இதை 3 முனை போட்டின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? அந்த யாட்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப தாவேகாவை பொறுத்தளவுல 3வது அணின்னு ஏன் சொல்றீங்க? அவங்களும் பவருக்கு வர போறது கிடையாது. கூட்டணி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற முறையில சொல்றாங்க.
அப்படி பார்த்தா என்டிகேவும் தான் கூட்டணி சேர தயாரா இருக்காங்க. திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது, தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது, தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம், இங்க இருக்கக்கூடிய மற்ற அமைப்புகளோடையும் கூட்டணி வைக்கலாம். தலைமையை ஏத்துக்கிட்டு வந்தா கூட்டணி வைக்கலாம். சோ அது என்டிகேவும் தான் கூட்டணிக்கு ரெடியா தான் இருக்காங்க. என்னன்னா பிரின்சிபல் அலையன்ஸா இருக்கணும், அது கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணியா வைக்கணும். சும்மா இப்போ எலெக்ஷன்ல போட்டி போடணும் ஜெயிக்கணும்ன்றதுக்காக நீங்க பாட்டுக்கு திராவிட கட்சிகளோட இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாது. எனக்கு என்னமோ அதுலலாம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. டிவிகேவும் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க, என்டிகேவும் கூட்டணிக்கு தயாரா இருக்காங்க. 8% அவங்க வச்சிருக்காங்க. டிவிகேவுக்கு மேபி 8% இருக்கலாம், மேபி 5% இருக்கலாம், நமக்கு தெரியல. சோ அதனால எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா டிவிகேவுக்கு ஃபியூச்சர் கிடையாது இந்த எலெக்ஷன். ஓகே, மேபி 29ல அவங்க ஓரளவுக்கு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டிவிகேவுக்கு ஃபியூச்சர் இருக்காது. கமல்ஹாசனுக்கு நடந்த அதே விஷயம் தான். கொள்கை இல்லாத எந்த கட்சியும் ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. அந்த வகையில நீங்க டிவிகேவுக்கு பெரிய ஹைப் கொடுக்கறதுலாம் ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம பல நேரம் பேசின ஒரு விஷயம் தான், மீடியாவோட வேலை இவன் இவ்வளவு ஜெயிப்பானா அவ்வளவு ஜெயிப்பானான்னு கணக்கு பண்றது கிடையாது. மீடியாவோட வேலை எது கரெக்டான பார்ட்டி, எந்த கட்சி மக்களுக்கு தேவைன்றத பார்க்கணும், அந்த கட்சிக்கு ஹைப் கொடுக்கணும். சும்மா ஒரு கட்சிக்கு 10% ஓட்டு இருக்கு அப்படின்றதுக்காகவே டிவிகேன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அந்த 10% ஓட்டுக்கு அவன் தகுதியானவனான்னு நீங்க பாக்கணும். அப்படி ஒன்னும் அரசியலே பண்ணாம மக்களுக்காக எதுவும் சேவையே செய்யாம 10% ஓட்டு வாங்குறான்னா அது அசிங்கம். அது விஜய் தகுதியானவர் இல்லைன்னு அப்ப அர்த்தம். அதுக்கு இல்லன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நான் அப்படிதான் சொல்றேன். எதுக்கு 10% ஓட்டு அவருக்கு போடணும்? மக்கள் ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காந்துருக்கவங்க எதுக்கு 10% ஓட்டு போடணும்? 10% ஓட்டு உங்களுக்கு வேணும்னா களத்துல இறங்கி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும். மக்களுக்காக நாயாப்பையா நீங்க வேலை பார்க்கணும். எதுவும் பண்ணாம சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு எனக்கு 10% ஓட்டு இருக்குன்னா அப்ப தமிழ் சொசைட்டில ஏதோ பிரச்சனை இருக்கு. அதை நம்ம சரி பண்ணணும். நிஜமாவே பிரச்சனை இருக்கு. சினிமாக்காரனை பார்த்து நம்ம ஓட்டு போட்டா பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை அப்ப நம்ம தீக்கணும். இது ஒரு நோய். இது சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுறது ஒரு நோய். இது இந்த கனவுலயே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஏதோ சினிமாக்காரன் வந்து காப்பாத்தினோம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். நாளைக்கே எல்லாம் தலைகீழா மாறிடும். எப்படி சினிமாக்காரங்க எப்படி அது எல்லாத்தையும் மாத்த முடியும்? ஒன்னும் மாத்த முடியாது. சோ அதனால நிஜமாவே மாற்றம் வரணும்னா நம்ம விழிப்போடு இருக்கணும். நம்ம கிரவுண்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணணும். அரசியல் மாற்றத்துக்கான வேலைகளை நம்ம செய்யணும். மீடியாவும் அதுக்கான வேலைகளை தான் செய்யணும். சும்மா விஜய் 10% ஓட்டு வச்சிருக்காரு, 20% ஓட்டு வச்சிருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. விஜயோட அரசியல் என்னன்னு பேசுங்க. விஜய்க்கு ஒரு அரசியலும் கிடையாது. அவர் கூட்டணிக்கு போவாரா, போக மாட்டாரா, அவர் தலித் ஓட்டை பிரிப்பாரா, பிரிக்க மாட்டாரா, மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபுல்லா விஜய்க்கு வந்துடும், இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனையா? விஜயோட அரசியல் என்ன, அதை பேசுங்க. அதை பேச முடியாது. ஏன்னா விஜய்க்கு அரசியல் கிடையாது, அரசியல் செயல்பாடும் கிடையாது, மீடியானால அதை பேச முடியாது. சோ அதுக்கு அது முடியாதனால இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அரசியலே ஒரு கட்சிக்கு இல்லைன்னா மீடியாலாம் அந்த கட்சியை விமர்சிக்கணும், அவாய்ட் பண்ணணும், மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். அரசியலே இல்லாம இப்படி ஒரு கட்சி இருக்கு, இந்த கட்சிக்கு 10% ஓட்டு வரும்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது, இது வந்தா பெரிய ஆபத்துன்னு சொல்லணும். அதான உண்மை. நிச்சயமா அரசியலே இல்லாத ஒரு கட்சி 10% ஓட்டு 20% ஓட்டு வாங்குதுன்னா எவ்வளவு பெரிய அவலம் அது. நீங்க சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் வந்து இந்த மீடியாக்களுக்கும் இல்ல இந்த மீடியாவை ஆப்ரேட் பண்ற தலைவர்களுக்கும் தேவைப்படுறாங்களோ என்னமோ. அதனால கூட ஊதி பெருசாக்கலாம் இல்லையா? அது ஒண்ணு. அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இப்ப. ஏன்னா இப்ப ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுக்கு விஜய் யூஸ்ஃபுல்லா இருக்காரு. சோ அந்த வகையில அது ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருப்பீங்க, டாஸ்மாக் ரைட் நடக்கும்போது இபிஎஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போறாங்க. அடுத்த நாள் விஜய் அதே மாதிரி இன்னொரு அறிக்கையை விடுறாரு, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை பேசி அதே அறிக்கையை விடுறாரு. இபிஎஸ் அவர்களோட அறிக்கை பார்த்தோம்னா பின்னாடி போகுது, விஜய் ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டாரு. இபிஎஸோட நியூஸ் பார்த்தோம்னா 5th 6th பேஜுக்கு போயிருச்சு. அப்ப பாதிப்பு இங்க யாருக்கு ஏற்படுது? திமுக கிடையாது, இது ஏடிஎம்கேக்கு தான் போகுது. ஏடிஎம்கே பேசக்கூடிய அதே அரசியலை நீங்க பேசுனீங்கன்னா அந்த அரசியல் பேசுவதன் மூலம் வரக்கூடிய இருக்க பெனிஃபிட் இருக்குல்ல, அந்த லாபங்களை நீங்க ரெண்டா உடைச்சிருவீங்க. திமுக எதிர்ப்பை பேசி வரக்கூடிய லாபங்களும் ரெண்டா உடைஞ்சிரும். அப்ப அதிமுகவுக்கு தானே இது பாதிப்பு. நிச்சயமா அதிமுக செய்யக்கூடிய அதே வேலையை நீங்க பண்றீங்க. அதனாலதான் விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஹைப் கிடைக்குது. இன்னைக்கு மட்டும் திமுகவுக்கு விஜய் டேமேஜ் ஏற்படுத்தி இருந்தாருன்னா மீடியால இவ்வளவு ஹைப் கிடைக்காது விஜய்க்கு. அது இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, விஜயோட ரசிகர்களும் இருக்காங்க நிறைய பேர். டிவியில ஒரு நியூஸா பார்க்க அவங்க விரும்புவாங்க. இப்ப மீடியா உங்களுக்கு தெரியும், எது கரெக்ட்ன்றதை விட எதை பேசினா மக்கள் விரும்புவாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. டிஆர்பி ரேட்டும் வியூஸும் இருக்கு. அது சினிமா சேனல் அப்படி பண்ணா பரவாயில்ல, ஆனா நியூஸ் சேனல் நீங்க அப்படிதான் பண்றாங்க. யூடியூப்லயும் அதை நம்ம நிறைய பார்க்க முடியுது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே அப்படிதான். இப்ப விஜயை அட்டாக் பண்ணா நமக்கு டிஆர்பி குறையும்னா அப்ப சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். கரெக்ட் தப்பு நியூஸ் உண்மையா பொய்யான்றதை தாண்டி மக்கள் எதை கேட்க விரும்புறாங்களோ அதை சொல்லிடுவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமா இருந்தது எப்படின்னா, இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்கும் போதுதான் கிளியர் கட்டா யூடியூப் சேனல்ஸ்லாம் புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு. மக்களுக்கு ரஷ்யா மேல ஒரு நல்ல அபிமானம் இருக்கு, அபிப்பிராயம் இருக்கு.
அப்ப ரஷ்யா ஜெயிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவோம். தோக்குறானோ ஜெயிக்கிறானோ, அடி வாங்குறானோ ஜெயிக்கிறானோ, ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு நியூஸை போட்டே இருக்காங்க. ஒரு 6-7 மாசம் இதே மாதிரி ரஷ்யா அதிரடி, எகிரி அடித்த புட்டின், பறந்து விழுந்த ஜெலன்ஸ்கி, அச்சா புச்சான்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. போற 6 மாசம் கழிச்சும் முடியல. இப்ப 2-3 வருஷம் ஆகி இன்னும் முடியாம போய்கிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் போறாங்க. சோ சிம்பிளான லாஜிக் என்னன்னா, ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணா வியூஸ் கிடைக்குது, மக்கள் அதை தான் கேட்க விரும்புறாங்க. அப்ப அதையே கொடுத்துட்டு போயிருவோம். இப்ப விஜய் ரசிகர்கள் என்ன கேட்க விரும்புவாங்க? இவ்வளவு என்ன கேட்டு அவங்க பழகி இருக்காங்க. விஜயோட படம் வந்து ஹிட் ஆயிருச்சு, விஜயோட படங்கள் 100 நாள் ஓடிருச்சு, அங்க அமெரிக்கால ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்டே அட்வான்ஸ் புக்கிங் ஃபுல்லா அவரு ரெக்கார்டை ஸ்வீப் பண்ணிட்டாரு, கலெக்ஷன் வந்து எங்கேயோ போயிருச்சு, சம்பளம் 200 கோடி வாங்குறாரு, கலெக்ஷன் 1000 கோடி வந்துருச்சு. இப்படி கேட்டு கேட்டே பழகிருப்பாங்க. அதே பாணியில அரசியலும் நம்ம பண்ணுவோம். அதே பாணியில 20% ஓட்டு விஜய்க்கு, மைனாரிட்டி ஓட்ஸ் ஃபுல்லா விஜய்க்கு தான் ஏத்தி விடுவோம், ஐபி ஏத்தி விடுவோம். இதுக்கு டேட்டாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி ரைட்டு, ஒரு குரூப் குஷி ஆகுறாங்க, ஆமா ஷேர் பண்ணுவீங்க, யூடியூப்ல நிறைய ஷேர் பண்ணுவீங்க. சோ இப்ப ஒரு சைட்ல டிவிகே கட்சி விஜய் ஃபேன்ஸ் ஒரு மாதிரி யூஸ் பண்றாங்கன்னா, மீடியா இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணுது அவங்களுக்கு. எல்லாருமே தங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு, லாப நஷ்டத்தை கணக்கு போட்டுதான் இதையெல்லாம் செய்யறாங்க. அதான் ஒரு சிம்பிள் விஷயம். இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பின்னாடியோ ஒரு அமைப்பு பின்னாடியோ நீங்க வெறித்தனமா போறீங்கன்னா, உங்களை ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்களோட நேரத்தை நீங்க செலவழிக்கிறீங்கன்னா, உங்களை யூஸ் பண்ணி எவனாவது சம்பாதிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீங்க வெறித்தனமா இப்ப விஜய் ஒரு படம் பண்ண போறாருன்னா, உடனே நீங்க ட்விட்டர்ல போய் 100 கமெண்ட் போடுவீங்க, போடுற வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் பாப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல. அப்படி பண்றீங்கன்னா நீங்க உங்க முதுகுல ஏறி எவனொருத்தன் ஏறி போய்கிட்டு இருக்கான், நீங்க வீணா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.